ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தாம் பரத்துக்கு எழுந்தருளி போகிறதை குறித்தும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு அனுப்பி கொடுப்பதை குறித்தும் இயேசு இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். பரிசுத்த ஆவி நமக்கு தேவைதானா? ஏன் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பன போன்ற கேள்விகளுக்கு பதிலாக இந்த வார்த்தைகள் நமக்கு அமைந்திருக்கின்றது. முதலாவதாக, இயேசு இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது போல அவர் என்றென்றைக்கும் நம்முடனே கூட இருக்கிறவர். பெற்றோரானாலும் பிள்ளைகளானாலும் உறவினர்களானாலும் மற்ற எந்த நபர்களானாலும் எல்லா நேரங்களிலும் நம்முடன் கூட இருக்க முடிகிறதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலும் எவ்விடத்திலும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஏனென்றால் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இரண்டாவதாக, அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலைகள் வழியாக போனாலும், எப்பேற்பட்ட கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவர் நம்மோடு பேசுகிறவரும் நமக்கு பதில் கொடுக்கிறவருமாக இருக்கின்றார். மூன்றாவதாக, அவர் நம்மை போதிக்கிறவராக இருக்கின்றார். நமக்கு தெரியாத காரியங்கள், நமக்கு புதியதாய் இருக்கின்ற காரியங்களையும் நமக்கு போதித்து கற்றுக் கொடுத்து அவைகளில் நம்மோடு இருந்து நடத்துகின்றவர். நான்காவதாக, நாம் ஜெபிப்பதற்கு அவர் உதவி செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் வேதனைகளும் அங்கலாய்ப்புகளும் நாம் என்ன சொல்லி ஜெபிப்பது என்று அறியாத ஒரு நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகின்ற போது நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கின்றார். ஐந்தாவதாக, அவர் நம்மை எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக நிறுத்துகின்றார். நம்மை குறித்து என்ன அவதூறுகள் நிந்தைகள் வந்தாலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தோடு சாட்சிகளாக வாழ வைக்கிறவரும் இதே பரிசுத்த ஆவியானவர் தான். இன்னும் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் ஏராளம் காரியங்களை நமக்கு செய்கிறவராக ஆவியானோர் நம்மோடு இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானோருடைய துணையோடு அனுதினமும் இந்த உலக வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி பெற்றிருப்போம். இறுதியில் நித்திய ராஜ்யத்தையும் சுதந்திரிப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எவ்வளவு அவசியமானவர் என்பதை குறித்து எங்களோடு நீர் பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவியானோருடைய எல்லா ஒத்தாசைகளையும் பெற்று வாழ உம்மோடுள்ள ஐக்கியத்தில் பலப்பட செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் வாஞ்சித்து அதை பெற்றுக்கொண்டு இந்த சிறப்பான வாழ்க்கை வாழ உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.